மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை பயன்படுத்தவே கூடாது, மீண்டும் வாக்குச்சீட்டு முறைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டங்கள் ஆங்காங்கே நடைபெற்று வருகின்றன. பிரதமர் மோடி அவர்களை இவிஎம் பிரதமர் என்றே அவர்கள் அழைக்கிறார்கள். வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு, தந்தை பெரியாருக்கு, மாமேதை மார்க்சுக்கு, மாமேதை மார்க்சுக்கு, வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்ததே இவிஎம் என்கிற மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் தில்லுமுள்ளு செய்துதான், மோசடி செய்துதான் என்று இன்றைக்கு பரவலாக அறிவியல் பூர்வமான தரவுகளோடு வல்லுநர்கள் கருத்துக்களை கூறி வருகின்றனர். வட இந்திய மாநிலங்களில் இவிஎம் கூடவே கூடாது, வேண்டவே வேண்டாம் என்று வலியுறுத்தி போராட்டங்கள் வலுப்பெற்று வருகின்றன. விவசாயிகளின் போராட்டம் ஒரு புறம் வலுவாக நடைபெறுகிறது என்றால், இன்னொரு புறம் ஜனநாயக சக்திகள் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை பயன்படுத்தவே கூடாது, மீண்டும் வாக்குச்சீட்டு முறைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டங்கள் ஆங்காங்கே நடைபெற்று வருகின்றன. பிரதமர் மோடி அவர்களை இவிஎம் பிரதமர் என்றே அவர்கள் அழைக்கிறார்கள். அந்த அடிப்படையில் கடந்த ஜனவரி 3ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இவிஎம் கூடாது, ஒப்புகை சீட்டு இணைக்கப்பட்டால் இவிஎம்ஐ பயன்படுத்தலாம், இல்லை என்றால் பழைய முறை வாக்குச்சீட்டு முறை மீண்டும் நடைமுறைக்கு வர வேண்டும் என்று வலியுறுத்தி ஆர்ப்பாட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் நடத்தினோம். அதே கோரிக்கையை வலியுறுத்தி இரண்டாவது கட்டமாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 38 மாவட்டங்களிலும் மாவட்ட தலைநகரங்களில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றன. சென்னையிலே நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தோழமை கட்சி தலைவர்கள் தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களும், தோழர் மு வீரபாண்டியன் அவர்களும், திரு ஐயநாதன் அவர்களும், காந்தராஜ் அவர்களும் பங்கேற்று கருத்துரை வழங்க இருக்கிறார்கள். இந்தியா கூட்டணி கட்சிகள் அனைத்தும் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் இவிஎம்மோடு 100 விழுக்காடு விவிபேட் என்று சொல்லப்படக்கூடிய ஒப்புகை சீட்டுகளை இணைத்து தேர்தலை நடத்த வேண்டும், அந்த ஒப்புகை சீட்டுகளை வாக்குப்பெட்டியில் போடுவதற்கு உரிமை அளிக்க வேண்டும், அதனை எண்ணி தேர்தல் முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்தியா கூட்டணியின் தீர்மானத்தை மீண்டும் வலியுறுத்தக்கூடிய வகையில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளின் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. தொடர்ந்து ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து இவிஎம்முக்கு எதிரான விழிப்புணர்வை மக்களிடத்தில் எடுத்துச் செல்வோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 100 விழுக்காடு அப்படி அவர்கள் செய்ய முடியாது. அப்படி செய்தால் அவர்கள் அம்பலப்பட்டு விடுவார்கள். ஆகவே அப்படி மக்கள் சந்தேகப்படாத அளவுக்கு முள்ளு செய்கிறார்கள். இந்த தேர்தலில் கட்டாயம் அதை அவர்கள் கையாளுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் பிரதமர் மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தின் மக்களவையில் நாங்கள் 370 இடங்களில் வெற்றி பெறுவோம், எங்கள் கூட்டணி 30 இடங்களில் வெற்றி பெறும், 400 இடங்களில் பெரும்பான்மை பலத்தோடு வெற்றி பெற்று நாங்கள் ஆட்சியை அமைப்போம் என்று அந்த நம்பிக்கையோடு தான் அவர் பேசியிருக்கிறார் என்கிற கருத்து இன்றைக்கு வலுவாக மக்களிடையே எழுந்துள்ளது. ஆகவே இவிஎம் எந்திரங்களை பயன்படுத்தி மோசடி செய்வதற்கு வாய்ப்புகள் உள்ளன என்பதை அது குறித்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆதாரங்களோடு நிறுவி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இதை நாங்கள் முன்வைக்கிறோம்.